மாயா வினோத பரதேசி. எழுதியவர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். பாகம் 1. அதிகாரம் 12. ஏட்டு சுரைக்காய் கரிக்கான விந்தை. பகுதி 6. வேலாயுதம் பிள்ளை முதலியோர் இருப்பதற்காக பட்டாபிராம பிள்ளையினது பங்களாவின் முதல் உப்பரிகையின் வடபாகம் முழுவதும் ஒழித்து விடப்பட்டிருந்தது. அதன் மத்தியில் ஒரு பெரிய கூடமும் அதை சுற்றிலும் பல விடுதிகளும் இருந்தன. எல்லா இடங்களிலும் நாற்காலிகள், மேஜைகள், கட்டில்கள், சோபாக்கள், மின்சார விளக்குகள், மின்சார விசிறிகள், பூந்தொட்டிகள், தண்ணீர் குழாய்கள் முதலிய சகலமான அலங்காரங்களும் வசதிகளும் சம்பூர்ணமாக நிறைந்திருந்தன. அவர்களுக்கு விடப்பட்டிருந்த பாகம் முழுவதும் அன்றைய தினம் காலையில் ஒரு மாசு மறுவில்லாமல் சுத்தி செய்யப்பட்டதன்றி அதன் மத்தியில் இருந்த பெருத்த கூடமே சுவாமி பூஜை செய்வதற்கு தகுந்த இடம் என்று அவர்கள் தீர்மானம் செய்தனர். அந்த கூடத்தில் இருந்த நாற்காலி, சோபாக்கள் முதலிய பழைய சாமான்கள் யாவும் விலக்கப்பட்டு போயின. திரிபுர சுந்தரி அம்மாளும் வடிவாம்பாளும் சேர்ந்த அந்த கூடத்தை நன்றாக மெழுகி பெருக்கி எங்கு பார்த்தாலும் அழகான கோலங்களையும் செங்காவி பட்டைகளையும் நிரப்பிவிட்டனர். அதன் ஒரு பக்கத்தில் உயர்வான பீடம் ஒன்று போடப்பட்டது. அதன் மேல் பூஜை பெட்டி வைக்கப்பட்டது. அதை சுற்றிலும் சுவர் முழுவதும் சுவாமியின் படங்கள் ஏராளமாக மாட்டப்பட்டன. பூஜை பெட்டிக்கு எதிரில் உயரமானவையும் பளிச்சென்று மின்னுகிறவையுமான 4-5 குத்து விளக்குகள் வைக்கப்பட்டன. திரிபுர சுந்தரியம்மாள் அந்த விளக்குகளில் நெய்யையும் பருத்தி நூல் திரிகளையும் நிரப்பி வைத்தாள். கண்ணப்பா கடைக்கு போய் வண்டி கணக்கில் தேங்காய், பல வகைப்பட்ட பழங்கள், வாசனை திரவியங்கள், அபிஷேகத்திற்குரிய கரும்பு, நெய், தேன், பால், தயிர், பன்னீர் முதலிய வஸ்துக்கள் யாவற்றையும் வாங்கி கொணர்ந்து அந்த கூடத்தின் பெரும்பாகத்தையும் நிறைத்து விட்டதன்றி அன்றைய தினம் முதல் ஒவ்வொரு தினமும் ஏழை எளியவர்களுக்கான 1000 ஜனங்களுக்கு அன்னமிடுவதற்கும் தக்க ஏற்பாடுகள் செய்தான். பகல் 10 மணிக்குள் சகலமான ஏற்பாடுகளும் முடிந்து போயின. அவ்வாறு நாம் விவரிக்க இயலாத வகையில் அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி அபாரமான எண்ணிறந்த ஏற்பாடுகளை செய்து சிவ பூஜையை நடத்தலாயினர். வேலாயுதம் பிள்ளையின் வேண்டுகோளிற்கிணங்க பட்டாபிராம பிள்ளை ஒரு வண்டி புஷ்பம் வரவழைத்து கொடுத்ததன்றி அன்றைய தினம் கச்சேரிக்கு போகாமல் அவர்களுக்கு அனுசரணையாக இருந்து வந்தார். அவரும் மனோன்மணி அம்மாளும் அன்றைய தினம் மடியாக இருந்து தீபாராதனை சமயத்தில் அங்கே வந்து சுவாமி தரிசனம் செய்துவிட்டு பிரசாதம் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று வேலாயுதம் பிள்ளை காலையிலேயே கேட்டுக்கொண்டார். ஆதலால் அதற்கிணங்க பட்டாபிராம பிள்ளை அப்படியே ஆயத்தமானார். அந்த செய்தியை அவர் அன்றைய தினம் காலையில் வேலைக்காரி மூலமாய் மனோன்மணி அம்மாளுக்கும் சொல்லி அனுப்பினார். அவர்கள் எல்லோரும் 3 தினங்களுக்கு உண்ணாவிரதம் இருந்து சிவ பூஜை செய்ய போகிறார்கள் என்ற செய்தியை கேட்கவே மனோன்மணி அம்மாள் உடனே கலகலவென்று வாய்விட்டு சிரித்து விட்டாள். முதல் நாள் மாலை முதல் அவளது மனம் ஒரு நிலையில் நிற்காமல் கோடான கோடி எண்ணங்களையும் யோசனைகளையும் கொண்டு தத்தளித்து கொண்டிருந்தது. வேலாயுதம் பிள்ளை முதலியோர் தன்னை பற்றி தூஷணையாக சொல்லி எதுவும் சொல்லக்கூடாது என்ற யோசனையினால் அவர்கள் அந்த ஜாகையில் இருக்கும் வரையில் தான் அவர்களது மனப்போக்கிற்கு தகுந்தபடி நடந்து கொண்டாள் என்பதும், முக்கியமாக அவள் தனது தந்தையின் கோபத்திற்கு பாத்திரமாக கூடாது என்ற நினைவினாலேயே அவ்வாறு தனது சுய அபிப்பிராயத்தை ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு தன் இஷ்டத்திற்கு விரோதமாகவே அந்த காரியம் செய்தாள் என்பதும் நமது வாசகர்களுக்கு விளங்கியிருக்கும். அவர்கள் தன்னிடம் எவ்வளவுதான் வாஞ்சையாகவும் மரியாதையாகவும் நடந்து கொண்டாலும் அவர்கள் மேலான தத்துவங்களும் உயர்வான அறிவுமற்ற சுத்த கர்நாடக மனிதர்கள் என்ற அபிப்பிராயத்தையும் அவர்களது வீட்டில் தான் வாழ்க்கைப்படவே கூடாது என்ற உறுதியுமே அவள் எப்போதும் கடைபிடித்திருந்தாள். அவர்கள் உண்ணாவிரதம் இருந்து சிவபூஜை செய்ய போகிறார்கள் என்பதை கேட்கவே அவள் கொண்டிருந்த அபிப்பிராயம் முன்னிலும் பன்மடங்கு பலமாக உறுதிப்பட்டது. அவள் இங்கிலீஷ் பயின்ற கலாசாலையில் கடவுளை பற்றியும் மத சம்பந்தமாகவும் அவள் எதையும் கற்றுக்கொள்ளாமல் இங்கிலீஷ் பாஷையின் உயர்வை பற்றியும் அதன் இலக்கியங்களில் உள்ள இன்பத்தை அனுபவிப்பதையும் வெள்ளைக்காரர்கள் செய்த அல்லது செய்யும் அரும்பெரும் செயல்களை பற்றியும் ஏராளமாக தெரிந்து கொண்டிருந்தாள். அதுவுமன்றி மனிதனே தெய்வம் என்றும் அவனால் சாதிக்க இயலாத காரியம் எதுவும் இல்லை என்றும் தெய்வம் என்பது ஒன்று இருக்க வேண்டிய அவசியமே இல்லை என்றும் அவள் நினைத்து நாஸ்திக மனப்பான்மை கொண்டிருந்தாள். வெள்ளைக்காரரது கொள்கையின்படி மோட்சலோகத்தில் இருக்கும் கடவுள் எல்லோருக்கும் பிதா என்பதையும் மனிதர் எல்லோரும் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் என்பதையும் நாம் தெரிந்து கொள்வதே போதுமானது என்றும்
அவரை ஒரு நாளைக்கு 3 தடவை மனதால் ஸ்தோத்திரம் செய்வதைத் தவிர மற்ற வெளிப்படையான சாங்கியங்களும் மந்திரங்களும் கிரியைகளும் அர்த்தமற்றவை என்றும் அவள் உறுதியாக எண்ணியிருந்தாள். ஆகவே வேலாயுதம் பிள்ளை ஸ்படிகத்தினால் ஆன ஒரு லிங்கத்தை வைத்து சிவபூஜை செய்து அதன் மனம் இறங்க வேண்டும் என்று 3 நாட்கள் பட்டினி கிடக்கப் போகிறார் என்பதையும், அதன் பலனாக கந்தசாமி அகப்பட்டு போய்விடுவான் என்று அவர் அபிப்பிராயப்படுகிறார் என்பதையும் கேட்கவே அந்த மடத்தை தனக்குத்தானே நகைத்து புரளி செய்து கொண்டதன்றி, நம்முடைய மூட ஜனங்கள் தங்களுக்கு பக்கத்தில் உள்ள காற்று சுத்தமான காற்றா அசுத்தமான காற்றா என்பதையும், நாம் குடிக்கும் ஜலத்தில் எத்தனை கிருமிகள் இருக்கின்றன என்பதையும் அறிந்து கொள்ள மாட்டாமல் அஞ்ஞான இருளில் கிடந்து பூச்சி புழுக்கள் போல நெளிகிறார்கள். குருவிக்கு கூண்டே மோட்சலோகம் என்கிறபடி அறிவையும் மூளையையும் உபயோகிக்க தெரியாத மூடர்களுக்கு கல்லும் மண்ணும் தான் கடவுள் என்று தூஷித்தவளாய் தான் செய்து கொண்ட தீர்மானத்திற்கு இணங்க வெளிப்பார்வைக்கு அவர்களுக்கு தகுந்தபடி நடக்க ஏற்பாடு செய்ய தொடங்கினாள். ஆகவே அன்றைய தினம் வடிவாம்பாள் எவ்வாறு ஸ்நானம் செய்து ஆடை அணிகிறாள் என்பதை வேலைக்காரியின் மூலமாய் அவள் தெரிந்து கொண்டு தானும் மஞ்சள் பொடி முதலியவற்றை முகத்திற்கு உபயோகித்து ஸ்நானம் செய்து முதல் நாள் திரிபுர சுந்தரி அம்மாளால் வழங்கப்பட்ட பட்டு சேலை, ரவிக்கை முதலியவற்றையும் ஏராளமான ஆபரணங்களையும் அணிந்து நெற்றி, கைகள், வயிறு முதலிய இடங்களில் விபூதி பூசிக்கொண்டு பிரசாதம் பெறுவதற்கு ஆயத்தமாக இருந்தாள். வேலாயுதம் பிள்ளை காலை 10 மணி முதல் பகல் 2 மணி நேரம் வரையில் ஒரே நிலையில் உட்கார்ந்து சிவ பூஜை செய்து கொண்டிருந்தார். கண்ணப்பா, திரிபுர சுந்தரி அம்மாள், வடிவாம்பாள் ஆகிய மூவரும் கை கட்டி வாய் புதைத்து பயபக்தி வினயத்தோடு பக்கத்தில் இருக்க, வேலாயுதம் பிள்ளை வெகு நேரம் வரையில் சுவாமிக்கு அபிஷேகம், அர்ச்சனை முதலியவைகளை நிரம்பவும் விரிவாகவும் உருக்கமாகவும் பக்தி ததும்பிய மனத்தோடும் செய்து கொண்டே போனார். முடிவாக வேலாயுதம் பிள்ளை தமது இடது கையில் மணியை வைத்து அடித்துக்கொண்டு வலது கையால் நெய்வேத்தியங்களை சுவாமிக்கு நிவேதனம் காட்டிய பின் எழுந்து நின்று கொண்டு கற்பூரம் கொளுத்திய ஆரத்தி எடுக்க தொடங்கினார். அதற்கு சற்று முன் பட்டாபிராம பிள்ளையும் மனோன்மணி அம்மாளும் அவ்விடத்திற்கு வந்து சேர்ந்தனர். பட்டாபிராம பிள்ளை தாம் இங்கிலீஷ் கற்று பெரிய உத்தியோகத்தில் அமர்ந்த பிறகு அத்தகைய சடங்குகளை பார்க்காமல் இருந்தவர். ஆதலால் அவருக்குள் மறைந்து கிடந்த தெய்வ பக்தியும் உருக்கமும் உடனே வெளிப்பட ஆரம்பித்தன. அவர் தமது கைகளை எடுத்து குவித்தபடியே வணக்க ஒடுக்கமாக நின்றார். மனோன்மணி அம்மாளுக்கு அந்த பூஜை குழந்தை விளையாட்டை போல தோன்றியதன்றி உண்மையில் அவளுக்கு தெய்வ பக்தியாவது புலங்காகிதமாவது தோன்றவில்லை. அவள் தன் மனதிற்குள் அருவருப்பும் புரளியும் செய்தவளாய் வெளிப்பார்வைக்கு தனது தந்தை செய்வது போல நடிக்கலானாள். முடிவாக வேலாயுதம் பிள்ளை எழுந்து நின்று கற்பூர ஆரத்தி எடுத்து தமது பக்தி பெருக்கு முழுவதையும் ஆராய் பெருகிவிட்டு அதை சுழற்றியபடி பாடல்களை பாட ஆரம்பித்தார். வேலாயுதம் பிள்ளை அநேகம் பாக்களை கூறி கற்பூர ஆரத்தி காட்டி ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கரா என்று கூறி ஆரத்தியை கீழே வைத்துவிட்டு சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து நமஸ்கரித்து கன்னத்தில் அடித்து கொண்ட பிறகு ஆரத்தியை எடுத்து பட்டாபிராம பிள்ளை முதலிய எல்லோருக்கும் காட்ட ஒவ்வொருவராய் அதை தொட்டு கண்களில் ஊற்றிக்கொண்டு விபூதி பிரசாதம் வாங்கி கொண்டனர். வேலாயுதம் பிள்ளை பாடிய பாக்களை கேட்டு அவரும் மற்றவர்களும் காட்டிய பயபக்தி பெருக்கை கண்ட மனோன்மணி அம்மாள் சித்த கலக்கமடைந்து சிறிது நேரம் அப்படியே ஸ்தம்பித்து நின்றுவிட்டாள். அவர் பாடிய பாக்களின் சொற்களும் கருத்துக்களும் அவளது மனத்தில் தோன்ற தோன்ற அவளது தேகம் பரவசமடைய ஆரம்பித்தது. ஆகா, எவ்வளவு அற்புதமான பாக்கள்! இப்படிப்பட்ட பாக்களும் நம்முடைய பாஷையில் இருக்கின்றனவா? கடவுளை இப்படி மகா அருமையான சொற்களால் வர்ணித்துள்ள வேறு தேசமும் இந்த உலகில் இருக்கிறதா? வெள்ளைக்காரர்கள் தங்களுடைய தெய்வமே உண்மையான தெய்வம் என்றும் தங்களுடைய மதத்தை தழுவியவர்கள் அன்றி மற்றவர்கள் அஞ்ஞானிகள் என்றும் அவர்கள் மோட்சலோகத்தை அடைய முடியாதென்றும் அல்லவா சொல்கிறார்கள். இந்த பாட்டு என்ன சொல்கிறது? எத்தனையோ விதமான மதஸ்தர்கள் தன் தெய்வம் என் தெய்வம் என்று எந்த வஸ்துவை கொண்டாடுகிறார்களோ அந்த வஸ்துவை நாம் வணங்குவோம் என்றல்லவா சொல்கிறது. அது மட்டுமா, தெய்வமே இல்லை என்ற நாஸ்திகவாதத்தையும் உண்டாக்கியிருப்பது எந்த வஸ்துவோ அதை நாம் வணங்குவோம் என்றல்லவா சொல்கிறது. ஆகா, இப்பேற்பட்ட சமரசமான குணம் வாய்ந்ததும் கடவுளின் குணாதிசயங்களை உள்ளபடி வர்ணித்து அவனது இருதயத்தை எட்டி பிடிப்பதுமான மதம் வேறு எங்கே இருக்கிறது? ஐயோ, நம்முடைய மனிதர்கள் சுத்த அஞ்ஞான இருளில் கிடந்து பூச்சி புழுக்கள் போல நெளியும் வண்டர்கள் என்றல்லவா
நான் இதுவரையில் நினைத்தேன். இப்படிப்பட்ட மேதாவிகளும் நம்முடைய தேசத்தில் இருக்கிறார்களா? நிதி குவியல்கள் போன்ற இத்தகைய நூல்களும் நம் தேசத்தில் இருக்கின்றனவா? ஆகா, எப்போதுதான் நம்மவர்கள் கல்லையும் செம்பையும் வைத்து பூசை செய்வதன் உள்கருத்து எனக்கு தெரிகிறது. இவர் பாடிய பாக்களை கவனித்தால் நம்மவர் சிறிய கல்லையும் மரத்தையும் பூஜை செய்யும் போது எங்கும் நிறைந்துள்ள பரமாத்மாவை மனத்தால் நினைத்தே பூஜிக்கிறார்கள் என்பது இப்போதுதான் தெரிகிறது. இப்பேற்பட்ட அதி அற்புதமான பொருள்கள் அடங்கிய புஸ்தகம் இங்கிலீஷ் பாஷையில் ஒன்று கூட இல்லையே. ஆகா, இதுவரையில் நான் என்ன பாஷையை கற்றேன், என்ன விஷயங்களை தெரிந்து கொண்டேன்? ஒன்றுமில்லையே. ஐயோ, என் ஆயுசு காலத்தில் இத்தனை வருஷ காலமும் என் உயிரிலும் தேகத்திலும் பெரும் பாகத்தையும் இந்த அந்நிய பாஷையின் பொருட்டு விரயம் செய்தேனே. சே, என்னுடைய தகப்பனார் எனக்கு என்ன வழிகாட்டினார்? நம்முடைய சுய பாஷையில் உள்ள இப்பேற்பட்ட அருமையான புஸ்தகங்களை நான் படிக்கும்படி செய்திருக்க கூடாதா? ஆகா, இதுவரையில் நான் பட்ட பாடெல்லாம் வியர்த்தம் வியர்த்தம் என்று மனோன்மணி அம்மாள் தனக்குள்ளாகவே நினைத்து அடியோடு மாறுபட்டு புதிய மனுஷியாக திரிந்து நிற்க, சிறிது நேரத்தில் வேலாயுதம் பிள்ளையின் சிவபூஜை அன்றைய பகலுக்கு அவ்வளவோடு முடிவு பெற்றது. பிறகு எல்லோருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. பங்களாவின் வெளியில் ஆயிரக்கணக்கில் காத்திருந்த ஏழைகள், பரதேசிகள் முதலியோருக்கு வெகு நேரம் வரையில் அன்னம் அளிக்கப்பட்டதோடு பகல் பொழுது முடிய இரவு வந்துவிட்டது. வேலாயுதம் பிள்ளை ஒரு கடுகளவு விபூதியை சுவாமி பிரசாதம் என்று வாயில் போட்டுக்கொண்டதே அவருக்கு அன்றைய ஆகாரம். அவரை சேர்ந்த மற்றவர்கள் 2 பழத்துண்டுகளை உண்டு சிறிதளவு தண்ணீர் பருகினர். பட்டாபிராம பிள்ளைக்கும் மனோன்மணி அம்மாளுக்கும் பசிப்பினி தோன்றி வதைத்தது. ஆனாலும் அவர்களும் தங்களது மனத்தில் பக்தி பெருக்கினால் ஏற்பட்ட நூதன இன்பத்திலும் உற்சாகத்திலும் தனது பசியை அடக்கிக் கொண்டு பழத்துண்டுகளையே உண்டனர். அவ்வாறு வேலாயுதம் பிள்ளை முதலியோர் அன்றைய சிவபூஜையிலேயே தமது பொழுதையும் கவனத்தையும் செலுத்தியிருந்தனர். ஆதலால் அன்று மன்னார்குடிக்கு தந்தி அனுப்ப மறந்து போயினர். அன்றைய தினம் மாலையில் பத்திரிகை நிருபர் வந்து தெரிவித்த பிறகே பட்டாபிராம பிள்ளை டெலிபோன் மூலமாய் போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து கோமலேஸ்வரன் பேட்டையில் முதல் நாள் இரவில் அங்கஹீனம் நடந்த வரலாற்றை தெரிந்து கொண்டு அதை வெளியிட வேலாயுதம் பிள்ளை முதலியோர் திக்பிரமையோடு திகைத்து போய் தமக்கு ஏற்பட இருந்த பெருத்த அபாயத்தை ஈசன் தடுத்தருளிய வகையை எண்ணி எண்ணி பேருவகை பூத்தனராயினும் தமக்கு பிரதிநிதிகளாக இருந்து அந்த பேரிடரை ஏற்றுக்கொண்டவர்களை பற்றி அளவற்ற துயரமும் இரக்கமும் கொண்டு தவித்தனர். அந்த செய்தியை வேலைக்காரியின் மூலமாய் கேள்வியுற்ற மனோன்மணி அம்மாளும் மற்றவர்களைப் போல பெருத்த திகிலும் திகைப்பும் அடைந்தவளாய், ஆகா, என்ன ஆச்சரியம்! பகைவர்கள் இப்படிப்பட்ட சதி ஆலோசனையும் செய்வார்களா? இந்த மன்னார்குடியார் இந்த விபத்திலிருந்து தப்பியது கடவுளின் செயல் என்றே கருத வேண்டுமே அன்றி வேறல்ல. இவர்கள் உண்மையிலேயே யோக்கியமான மனிதர்கள். ஆதலாலும் கடவுளிடம் பக்தி உடையவர்கள். ஆதலாலும் இவர்களை கடவுள் காப்பாற்றி இந்த அபாயத்திலிருந்து தப்ப வைத்தார். இவர் பாடிய முதல் பாட்டின் ஆரம்பத்தில் கடவுள் இங்குதான் இருக்கிறார், அங்குதான் இருக்கிறார் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாத எங்கும் ஒரே ஜோதியாக நிறைந்திருக்கிறார் என்பது உண்மையான விஷயமே. இவர்கள் நேற்று இரவு இங்கே வந்ததையும் இன்று சிவபூஜை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுடைய மனதில் உண்டானதையும் இவர்களுக்கு அனுகூலமாக எதிரிகளை சேர்ந்த மனிதருள் ஒருவன் நல்ல தருணத்தில் வேறு குற்றத்தை செய்து பிடிபட்டு சிறைசாலைக்கு போய் அவ்விடத்தில் ஜவானிடம் இந்த அபாயத்தை அறிவித்ததையும் எண்ண எண்ண இவர்கள் யோக்கியமான மனிதர்கள் என்பதும் கடவுள் எங்கும் இருந்து நல்லவர்களை காப்பாற்றுகிறார் என்பதும் கடவுளை தமது வசப்படுத்துவதற்கு நம்மவர்கள் கையாளும் முறையே சுலபமும் ஒழுங்குமான முறைகள் என்பதும் நிச்சயமாகின்றன என்று மனோன்மணி அம்மாள் தனக்குள் பலவாறு வாத தர்க்கங்கள் புரிந்து முற்றிலும் புதிய மனுஷியாக மாறிப்போயிருந்தாள். அந்த சமயத்தில் அவர்களது பங்களாவின் வாசலில் ஒரு மோட்டார் வண்டி வந்து நின்றது. அதற்குள் இருந்து 2 துரைகள் கீழே இறங்கினார்கள். ஒருவர் வெளுப்பு நிறமாயிருந்த இங்கிலீஷ்கார துரை, மற்றவர் மாநிறமாயிருந்து நமது நாட்டு சட்டைக்கார துரை. அவரும் மற்றவரைப் போல தொப்பி, சட்டை, நிஜார், பூட்ஸ், மூக்கு கண்ணாடி முதலிய ஆடம்பரங்களோடு வந்திருந்தார். இங்கிலீஷ்கார துரையை கண்ட டலாயத்துகள் குனிந்து அவருக்கு சலாம் போட்டு எஜமானர் விருந்தாளிகளோடு முதல் உப்பரிகையில் இருப்பதாக கூறினார்கள். அவர்களுள் ஒருவன் உடனே மேலே ஓடி போலீஸ் கமிஷனர் துரையும் இன்னொரு சட்டைக்கார துரையும் வந்திருக்கிறார்கள்
என்று பட்டாபிராம பிள்ளையிடம் தெரிவிக்க அவர்களை உள்ளே அழைத்து வரும்படி கலெக்டர் உத்தரவு செய்தார். அதை கேட்டுக்கொண்ட டலாயத்து கீழே வந்து இருவரையும் உப்பரிகைக்கு அனுப்பினான். பட்டாபிராம பிள்ளையோடு வேலாயுதம் பிள்ளையும் கண்ணப்பாவும் உட்கார்ந்திருந்தனர். அவர்கள் சம்பாஷித்ததை கேட்டுக்கொண்டு பக்கத்து அறையில் திரிபுர சுந்தரியம்மாள், மனோன்மணியம்மாள் முதலியோர் தலைமறைவாக இருந்தனர். அந்த சந்தர்ப்பத்தில் துரைகள் மேலே வந்தனர். முன்னால் வந்த போலீஸ் கமிஷனர் பட்டாபிராம பிள்ளையை நோக்கி சந்தோஷமாக நகைத்த வண்ணம், நாங்கள் அகால வேளையில் வருவதை பற்றி மன்னிக்க வேண்டும், இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சந்தோஷ செய்தி சொல்ல வேண்டும் என்று நானே நேரில் இங்கே வந்தேன் என்று கூறிய வண்ணம் அவரிடம் நெருங்கினார். உடனே பட்டாபிராம பிள்ளை அவர்கள் இருவரையும் உட்கார செய்து, நீங்கள் என் பொருட்டு இந்த அகாலத்தில் இவ்வளவு தூரம் வந்ததை பற்றி நான் அல்லவா உங்களுக்கு உபசார வார்த்தை சொல்ல கடமைப்பட்டவனாயிருக்கிறேன். நீங்கள் குறிக்கும் சந்தோஷ செய்தி நேற்று இரவில் கோமளேஸ்வரன் பேட்டையில் நேர்ந்த அபாயத்திலிருந்து இவர்கள் தப்பிய சங்கதிதானே என்றார். அதற்கு போலீஸ் கமிஷனர், அந்த சங்கதியைத்தான் நீங்கள் டெலிபோன் மூலமாய் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் இடத்திலிருந்து தெரிந்து கொண்டீர்களாமே, அதை பற்றி நான் மறுபடியும் சொல்ல வருவேனா என்றார். அதற்கு கலெக்டர், அது இருக்கட்டும், நான் இன்று காலையில் வழக்கப்படி உங்களுடைய ஜாகைக்கு வந்தபோது நீங்கள் விடியற் காலையிலேயே எழுந்து எங்கேயோ போய்விட்டதாக சொன்னார்களே, அப்போது புறப்பட்டு போனவர்கள் எப்போது மறுபடி திரும்பி வந்தீர்கள்? நேற்று இரவு கோமளேஸ்வரன் பேட்டையில் நடந்த சம்பவத்தை பற்றிய செய்தி உங்களுக்கு எப்போது கிடைத்தது என்று கேட்டார். அதை கேட்ட கமிஷனர், அந்த சம்பவத்தை பற்றி நான் காலையிலிருந்து இதுவரையில் உங்களுக்கு ஏன் தெரிவிக்கவில்லை என்ற கருத்தோடு நீங்கள் கேட்கிறீர்கள் என்று தெரிகிறது. நேற்று இரவு 3 மணிக்கு இந்த ஊர் கவர்னர் வீட்டிலிருந்து டெலிபோனில் எனக்கு ஒரு செய்தி வந்தது. கவர்னருடைய மாளிகையில் இருந்த ஒரு குசினிக்காரன் சில நகைகளை திருடிக்கொண்டு ஓடிப்போய்விட்டதாகவும் உடனே புறப்பட்டு வரும்படியாகவும் எனக்கு செய்தி கிடைத்தது. நான் உடனே புறப்பட்டு கவர்னருடைய மாளிகைக்கு போய் அந்த திருட்டை பற்றி விசாரணை செய்து அந்த குசினிக்காரனையும் கண்டுபிடிக்க எத்தனித்து பல இடங்களிலும் துப்பு விசாரித்து கடைசியில் அரக்கோணத்திற்கு போய் அவனை பிடித்து கொண்டு இன்று சாயங்காலம் வந்து சேர்ந்தேன். அவனிடம் இருந்த நகைகளை எல்லாம் கைப்பற்றி உடனே கவர்னருக்கு அனுப்பிவிட்டு அவனை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரோடு சப் ஜெயிலுக்கு அனுப்பினேன். நான் அரக்கோணத்திலிருந்து சென்ட்ரல் ஸ்டேஷனில் வந்து இறங்கிய காலத்தில் எதிரில் இருந்த ஆஸ்பத்திரி என் கண்ணில் படவே எனக்கு அந்த கோபாலசாமியின் நினைவு வந்தது. குசினிக்காரனை நான் சப் இன்ஸ்பெக்டர் வசம் அனுப்பிவிட்டு நேராக ஆஸ்பத்திரிக்குள் நுழைந்து பெரிய டாக்டரை கண்டு கோபாலசாமியின் நிலைமையை பற்றி விசாரித்தேன். தாங்கள் எத்தனையோ மருந்துகள் கொடுத்து பார்த்தும் வேறு பல சிகிச்சைகள் செய்ததும் பலன் தரவில்லை என்றும் அவனுடைய நாடி நிறமும் துர்பலமாய் அடித்துக் கொள்வதாகவும் அவன் பொழுது விடுவதற்குள் அநேகமாய் இறந்து போவான் என்றும் அவர் சொன்னார். அதை கேட்ட உடனே என் மனம் மிகுந்த விசனத்தையும் சஞ்சலத்தையும் அடைந்துவிட்டது. கடைசியாக நான் அவனை நேரில் பார்த்துவிட்டு உங்களிடம் வரலாம் என்று நினைத்து அவன் இருந்த இடத்திற்கு போனேன். போன காலத்தில் அந்த ஆஸ்பத்திரியின் 2வது டாக்டரான முதலியாரும் இதோ என்னோடு வந்திருப்பவரும் அங்கே வந்து சேர்ந்தார்கள். இதோ என்னோடு வந்திருக்கிறவர் எப்போதும் இருப்பது கல்கத்தாவாம். அந்த ஊரில் இவர் ஒரு பிரபலமான டாக்டராம். இவருடைய பெயர் மிஸ்டர் வெல்டன் என்பதாம். இந்த ஊரில் உள்ள கோடீஸ்வரரான யாரோ ஒரு செட்டியாருக்கு முக்கியமான ஒரு வைத்தியம் செய்வதற்காக அவர் இவரை தருவித்தாராம். இந்த ஊருக்கு வந்த இடத்தில் இவருக்கும் இந்த ஊர் ஆஸ்பத்திரியின் 2வது டாக்டரான முதலியாருக்கும் பரிச்சயம் ஏற்பட்டதாம். அவரும் இவரும் பேசிக் கொண்டிருந்த காலத்தில் முதலியார் அந்த கோபாலசாமியின் விஷயத்தை பற்றி இவரிடத்தில் தெரிவித்தாராம். இவர் அதை கேட்டு ஆச்சரியமடைந்து நேற்று மாலையில் முதலியாரோடு கூட ஆஸ்பத்திரிக்கு போய் கோபாலசாமியை பார்த்துவிட்டு தமது ஜாகைக்கு போனாராம். மறுபடி இன்று பகலில் இவர் முதலியாரிடம் வந்து தாம் தமக்கு தெரிந்த சில சிகிச்சைகளை செய்ய உத்தரவு கொடுத்தால் கோபாலசாமியின் பொறி கலக்கம் தெளியும்படி தாம் செய்வதாக இவர் தெரிவித்தாராம். அதற்காக முதலியார் இவரை அழைத்து கொண்டு அங்கே வந்தார். அந்த சமயமும் நான் போன சமயமும் தற்செயலாக ஒத்துக்கொண்டன. மற்ற நோயாளிகள் இருக்கும் இடத்திற்கு வெகு தூரத்திற்கு அப்பால் உள்ள ஒரு அறையில் கோபாலசாமி படுக்க வைக்கப்பட்டிருக்கிறான் அல்லவா? அந்த அறைக்குள் நானும் முதலியாரும் இந்த டாக்டருமாக போன உடனே இவர் கோபாலசாமி அண்டை
போய் உட்கார்ந்து நாடி பார்க்கும் குழாயை அவனுடைய மார்பின் மீது வைத்து பல இடங்களில் பார்த்தார். பார்த்தவர் உடனே என்ன செய்தார் என்றால், பக்கத்தில் நின்ற என்னை பார்த்து செவிடனுடன் பேசுவது போல ஓங்கிய குரலில் பலமாக பேசத் தொடங்கி, என்ன மாசிலாமணி பிள்ளை, உம்முடைய சிநேகிதரை பார்க்க வேண்டுமென்று நீர் கும்பகோணத்திலிருந்து வந்தது வீணாய் போய்விட்டது, அநேகமாய் பிராணன் போய்விட்டது என்றே சொல்ல வேண்டும் என்றார். இவருடைய சொல்லை கேட்டவுடனே அதன் கருத்தை அறிந்து கொள்ளாமல் முதலியார் பிரமித்து போய்விட்டார். இவர் ஏதோ தந்திரம் செய்கிறார் என்று நான் உடனே உணர்ந்து கொண்டு, டாக்டர் ஐயா, முகத்தில் இன்னும் கொஞ்சம் உயிர்களை இருக்கிறது, ஏதாவது மருந்து கொடுத்து பாருங்கள் என்றேன். இவர் உடனே என்ன செய்தார் என்றால், மாசிலாமணி பிள்ளை, உம்முடைய சிநேகிதர் இறந்து போன மாதிரிதான் என்ன வேண்டும். இந்த மாதிரி பொறிக்கலக்கம் அடைந்தவர்கள் பலரை நான் பார்த்திருக்கிறேன். மற்ற டாக்டர்களால் அவர்களுக்கு தெளிவுண்டாக்கவே முடியவில்லை. என்னிடம் ஒரு கலிக்கம் இருக்கிறது. அது மிளகாய் பொடியை விட 100 மடங்கு அதிக காரமாயிருக்கும். அதில் கொஞ்சம் எடுத்து 2 கண்களிலும் தடவி விட்டால் உடனே பொறிக்கலக்கம் தெளிந்து போகும். அந்த பொடியை நான் ஏதோ கொண்டு வந்திருக்கிறேன். இதை சாதாரணமாக நல்ல நிலைமையில் இருப்பவர்கள் கண்ணில் போட்டுக்கொண்டால் அதிகம் ஊசிகளால் சுருக் சுருக்கென்று குத்துவது போல இருக்கும். பொறிக்கலக்கத்தை இது ஒரு நொடியில் விலக்கிவிடும். ஆனால் இவருக்கு கொஞ்சமாவது நாடி அடித்து கொண்டிருந்தால் இந்த மருந்தை நான் உபயோகிப்பேன். இவருடைய பிராணன் போய்விட்டது நிச்சயம். இருந்தாலும் பரவாயில்லை. இவருடைய ஆப்த சிநேகிதரான நீர் வந்து இவரோடு பேச பிரியப்படுகிறேன். அதை கருதி நான் இந்த கலிக்கப் பொடியில் கொஞ்சம் இவருடைய கண்களில் போடுகிறேன் என்று பலமாக கூச்சலிட்டு பேசிக்கொண்டே இவர் தம்மிடம் இருந்த சாதாரண மூக்குப்பொடியில் கொஞ்சம் எடுத்து அவனுடைய கண்களிலும் தடவினார். தடவியதில் கண்களிலிருந்து கொஞ்சம் கண்ணீர் வழிந்ததே அன்றி அவன் கொஞ்சமாவது அசையவும் இல்லை. அவனுக்கு ஸ்மரணை உண்டானதாக தோன்றவும் இல்லை. உடனே இவர் மறுபடியும் கூச்சலிட்டு பேசத் தொடங்கி, ஐயா மாசிலாமணி பிள்ளை, பார்த்தீரா, கண்களில் நான் போட்ட கலிக்கத்தில் ஒரு துளி கண்ணீர் கூட வெளியில் வரவில்லை. இவர் இறந்து போனதற்கு இதைவிட வேற சாட்சியமும் வேண்டுமா? சரி முதலியார் ஐயா, இவரை இனி நாம் அடக்கம் செய்து விடுவோம். பக்கத்தில் இருக்கும் தோட்டத்தில் ஒரு குழி தோண்ட சொல்லுங்கள் என்றார். அதற்குள் முதலியாரும் இவர் செய்யும் தந்திரத்தை அறிந்து கொண்டார். ஆதலால் அவர், சரி நான் போய் குழி வெட்ட ஏற்பாடு செய்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லியவுடன் அவ்விடத்தை விட்டு வெளியில் போயிருந்து 1/4 நாழிகைக்கெல்லாம் திரும்பி வந்து, குழி வெட்டியாகிவிட்டது, இவரை போய் புதைத்து விடலாம் என்றார். நோயாளிகளை படுக்க வைத்து எடுத்து போவதற்கு ஏணி போல நீளமாயிருக்கும் படுக்கை ஒன்றையும் அவர் கொண்டு வந்தார். நாங்கள் மூவரும் கோபாலசாமியை எடுத்து அதில் படுக்க வைத்து தோட்டத்திற்குள் கொண்டு போய் அவ்விடத்தில் இருந்த ஒரு குழிக்கு பக்கத்தில் வைத்து அவனை தூக்கி அந்த குழிக்குள் படுக்க வைத்தோம். அந்த குழி இடுப்பளவு ஆழம் இருந்தது. அவனை குழிக்குள் இறக்கிவிட்ட பிறகு இவர் கால் பக்கத்தில் கொஞ்சம் மண்ணை தூவியபடி, சரி தள்ளுங்கள் மண்ணை, நன்றாக மூடி புதைத்து விடுவோம். ஐயோ பாவம், இவருடைய முகத்தை பார்க்க எனக்கு நிரம்பவும் பரிதாபகரமாக இருக்கிறது. இவருக்கு வயசு சுமார் 25 தான் இருக்கலாம். இவருக்கு தாய் தகப்பன் எங்கே இருக்கிறார்கள் என்பதே தெரியவில்லை. இவரை பார்த்த உடனே எனக்கு இன்னொருவருடைய ஞாபகம் வருகிறது. நேற்று நான் மன்னார்குடிக்கு போயிருந்தேன். அந்த ஊர் ஆஸ்பத்திரியில் நேற்று ஒருவன் இறந்து போனான். அவனுக்கு வயது 20 தான் இருக்குமாம். அவனுடைய அழகை என்னவென்று சொல்வேன். அதுவும் அன்றி அவன் அந்த ஊரிலேயே பெருத்த தனவந்தரான வேலாயுத பிள்ளை என்பவருடைய 2வது பிள்ளையாம். அவனுக்கு மாத்திரம் 1 கோடி ரூபாய்க்கு ஐவேஜி உண்டாம். அந்த பையன் இந்த ஊரில் BA பரீட்சையில் தேறி BL பரீட்சைக்கு படித்து கொண்டிருந்தானாம். அவன் இந்த ஊரில் கோமளேஸ்வரன் பேட்டையில் தான் இருந்தானாம். அவன் ஏதோ அபாயத்தில் மாட்டிக்கொண்டு நேற்று திடீரென்று இறந்து போய்விட்டான். அவனை நீங்கள் பார்த்திருந்தால் எப்படி வருத்தப்பட்டிருப்பீர்கள் தெரியுமா என்றார். இவர் இவ்விதம் சொன்ன வார்த்தைகளை கேட்டவுடனே குழிக்குள் கிடந்த கோபாலசாமியின் பிடம், ஆ அப்படியா, கந்தசாமி இறந்தா போய்விட்டான் என்று சொல்லிக்கொண்டே எழுந்து உட்கார்ந்து கொண்டது. அதை காண நானும் டாக்டர் முதலியாரும் பிரமிப்படைந்து ஸ்தம்பித்து போய்விட்டோம். அப்போதும் இவர் நிதானமாகவே பேசத் தொடங்கி, சரி நான் போட்ட கலிக்கப்பொடி வேலை செய்து இவருடைய பொறிக்கலக்கத்தை நிவர்த்தி செய்திருக்கிறது. வாருங்கள், இவரை மறுபடி ஏணியில் வைத்து தூக்கி கொண்டு போய் படுக்கையில் விடுவோம் என்றார். உடனே நாங்கள் மூவரும் கோபாலசாமியை குழியிலிருந்து வெளிப்படுத்தி
ஏணியில் படுக்க வைத்து மறுபடியும் அவனை படுக்கைக்கு கொண்டு வந்து சேர்த்தோம். ஆகாரம் இல்லாமையால் அவனுடைய தேகம் களைப்படைந்து போயிருந்தது. ஆகையால் அவனுக்கு உடனே ஆகாரம் கொஞ்சம் வரவழைத்து கொடுத்தோம். அவன் அதை சாப்பிட்டான். கொஞ்ச நேரத்தில் அவனது களை தெளிந்தது. அவன் மன்னார்குடி கந்தசாமிக்கு என்ன அபாயம் நேர்ந்தது என்பதையும் அவன் எப்படி இறந்தான் என்பதையும் அறிய ஆவல் கொண்டவனாய் அதையே பல தடவை கேட்க நாங்கள் அவனுடைய கேள்விகளுக்கு சரியான விடை கொடுக்காமல் சனிக்கிழமையன்று அவனும் இன்னொரு ஸ்திரீயும் இந்த பங்களாவிற்கு என்ன கருத்தோடு வந்தார்கள் என்பதை உள்ளபடி சொன்னால் கந்தசாமியை பற்றிய வரலாற்றை நாங்கள் சொல்வோம் என்றோம். கோபாலசாமி உடனே உண்மையை தெரிவித்தான். தனக்கு சம்சாரமாக போகிற மனோன்மணி அம்மாளை நேரில் பார்த்து அவளது தோற்றத்தையும் குணாதிசயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கந்தசாமியே பெண் வேஷம் போட்டுக்கொண்டான் என்றும், தாங்கள் இருவரும் மன்னார்குடி வேலாயுதம் பிள்ளையின் மைத்துனியும் மைத்துனி புருஷனும் என்று சொல்லிக்கொண்டு வந்ததாயும் வந்த இடத்தில் நடந்த மற்ற வரலாற்றையும் தெரிவித்தான். அன்றைய இரவில் முரட்டு ஆட்கள் வந்து அடித்த காலத்தில் அவனுக்கு உண்மையில் கொஞ்சம் காயம்பட்டதாம். அதனால் அவனுக்கு மறுநாள் பகல் வரையில் மூளை கலக்கமாக இருந்து உடனே தெளிவு அடைந்து போய்விட்டதாம். ஆனாலும் கந்தசாமிக்கு என்ன நேர்ந்தது என்பதையும் அவன் எவ்விதமான தகவலை வெளியிட்டிருக்கிறான் என்பதையும் தெரிந்து கொள்ளாமல் தான் உண்மையை வெளியிட்டால் அது அவனுக்கு அவமானமாக முடியும் என்று நினைத்து அவன் ஸ்மரணை தெளியாதவன் போல பாசாங்கு பண்ணி கொண்டிருந்தானாம். ஆகாரம் உட்கொண்டால் டாக்டர்கள் தனது சூதை அறிந்து கொள்வார்கள் என்று அவன் ஆகாரத்தையும் நாடாமல் மன உறுதியோடு இருந்து வந்தானாம். தன் உயிர் போனாலும் சரி, தன்னை குழியில் வைத்து புதைத்து விட்டாலும் சரி, தான் கந்தசாமியின் தகவல் இன்றி எதையும் வெளியிடக்கூடாது என்று அவன் கடைசி வரையில் பிணம் போல இருந்தானாம். கந்தசாமி இறந்து போய்விட்டான் என்று கேள்வியுற்றவுடனே அவன் அதை உண்மை என்று நம்பி பயந்து போய் அதன் வரலாற்றை அறிய ஆவல் கொண்டு எழுந்து உட்கார்ந்து கொண்டானாம். இந்த வரலாற்றை எல்லாம் கேட்டவுடனே அவனையும் அழைத்து கொண்டு உடனே இங்கே வரவேண்டும் என்ற ஆவல் எழுந்து துடித்தது. ஆனால் அவன் 7-8 நாளாய் ஆகாரம் இல்லாமல் கிடந்து உண்மையிலேயே இறக்கும் தருணத்தில் இருப்பதால் அவனுக்கு நல்ல ஆகாரம் கொடுத்து இன்று இரவு முழுவதும் அங்கேயே படுக்க வைத்து நாளைக்கு அழைத்து கொண்டு போகலாம் என்று பெரிய டாக்டர் சொன்னார். ஆகையால் நாங்கள் அவனை அழைத்து வரவில்லை. எப்பேற்பட்ட அபாய காலத்தில் நிரம்பவும் சூக்ஷமமாக அவனுடைய சூதை உணர்ந்து அசாத்தியமான தந்திரம் செய்து அவனிடத்திலிருந்து உண்மையை கிரகித்த மகா நிபுணரான இந்த டாக்டரை உங்களுக்கு பரிச்சயம் செய்து வைக்க வேண்டும் என்று நான் இவரை இங்கே அழைத்து கொண்டு வந்தேன். இவர் அவசரமாய் போக வேண்டும் என்றார். 5 நிமிஷத்துக்கு மேல் நிற்க வைப்பதில்லை என்று சொல்லி இவரை அழைத்து வந்தேன். இதுதான் நான் இப்போது உங்களுக்கு கொண்டு வந்திருக்கும் சந்தோஷ சங்கதி என்றார். போலீஸ் கமிஷனர் கூறிய மேற்படி வரலாற்றை கேட்ட பட்டாபிராம பிள்ளை, வேலாயுத பிள்ளை முதலிய எல்லோரும் அளவற்ற வியப்பும் திகைப்பும் அடைந்தனர். கல்கத்தாவிலிருந்து வந்துள்ள மிஸ்டர் வெல்டன் என்னும் டாக்டருடைய அதி ஆச்சரியகரமான சாமர்த்தியத்தை பற்றி அவர்கள் எல்லோரும் அவரை அபாரமாக மெச்சி புகழ்ந்ததன்றி தங்களது நன்றி அறிதலையும் பன்முறை வெளியிட்டு கூறினர். பட்டாபிராம பிள்ளை போலீஸ் கமிஷனரை தனியாக அழைத்து கொண்டு போய் தாம் ஏதாவது சன்மானம் செய்தால் மிஸ்டர் வெல்டன் அதை ஏற்றுக்கொள்வாரா என்று கேட்க அவர் அதை வாங்க மாட்டார் என்று கமிஷனர் மறுமொழி கூறிவிட்டார். மிஸ்டர் வெல்டன் தமக்கு அவசரமாய் போக வேண்டும் என்றும் தாம் மறுபடி வந்து அவர்களை பார்ப்பதாகவும் கூறி அவ்விடத்தை விட்டு உடனே எழுந்து வெளியில் போய்விட்டார். போலீஸ் கமிஷனரும் மறுநாள் காலையில் வருவதாக கூறி பட்டாபிராம பிள்ளை முதலியோரிடம் விடை பெற்றுக் கொண்டு மிஸ்டர் வெல்டரை தொடர்ந்து போய்விட்டார். கந்தசாமி காணாமல் போன வகை இன்னதென்பது திட்டமாக தெரிந்து போனது. ஆனாலும் அவனை பகைவர் இரவில் தூக்கி கொண்டு போய்விட்டார்கள் என்ற செய்தியை உணர்ந்ததால் எல்லோரும் முன்னிலும் பன்மடங்கு அதிகரித்த கலக்கமும் கலவரமும் அடைந்தனர். தனது அழகையும் குணாதிசயங்களையும் கண்டறியும் பொருட்டு கந்தசாமியே பெண் வேஷம் தரித்து வந்தான் என்பதை உணர்ந்த மனோன்மணி அம்மாளின் மனநிலைமையை நாம் யூகித்துக் கொள்வதே எளிதன்றி அதை விவரிப்பது அசாத்தியமான காரியம். அவன் தன்னிடத்தில் நடந்து கொண்ட மாதிரியும் அவன் தனக்கு எதிரில் தரையில் உட்கார்ந்து கொண்ட மாதிரியும் அவனுக்கும் தனக்கும் நடந்த பல வாக்குவாதங்களும் மின்னல் பழிச்சென்று மின்னுவது போலவும் அப்போதே நிகழ்வன போலவும் அவளது கண்ணீருக்கு முன் தோன்றின. கந்தசாமி பெண் வேஷத்தில் தத்ரூபம் அப்சர ஸ்திரீ போல இருந்ததொன்றே மனோன்மணி அம்மாளை அப்படியே பிரமித்து சித்த பிரம்மை கொண்டு நிலை கலங்கி போகும்படி செய்துவிட்டது. ஆகா,
அவருடைய சொல்லழகும், புத்தியின் விசாலமும், முகத்தின் வசீகரமும், உடம்பின் அழகும் நான் என்னவென்று சொல்வேன்? அவரா எனக்கு புருஷராக வரிக்கப்பட்டிருப்பவர்? ஐயோ, அவரை அதே கோலத்தில் நான் மறுபடி காண கிடைக்குமா? ஆகா, அவர் இப்போது எங்கே இருக்கிறாரோ தெரியவில்லையே. ஐயோ, என் தேகம் பதறுகிறதே, என் உயிர் தள்ளாடுகிறதே. அவர் வந்து என்னை தூஷித்து சொன்ன ஒவ்வொரு சொல்லும் அவ்வளவுக்கவ்வளவு இப்போது அழகாய் தோன்றுகிறதே. அவர் வந்து ஒரு க்ஷணத்தில் என் உயிரையும் மனசையும் கொள்ளை கொண்டு போய்விட்டாரே. என்னுடைய நடையுடை பாவனைகளைக் கண்டு அவர் என் மேல் அருவருப்பு கொண்டு போயிருப்பாரோ? என்னை அவர் கட்டமாட்டேன் என்று மறுத்து விடுவாரோ? அவரால் வெறுக்கப்பட்ட நடையுடை பாவனைகளையெல்லாம் நான் இந்த நிமிஷமே விளக்க தயார். என்னிடம் உள்ள இங்கிலீஷ் புத்தகங்களையெல்லாம் நான் இப்போதே நெருப்பில் போட்டு கொளுத்தி விடுகிறேன். நான் அவரிடம் தவறாக நடந்து அவரிடம் அபராதியானதை மாத்திரம் அவர் மறந்துவிட வேண்டும். ஈசா, அதற்கு நீதான் துணை செய்ய வேண்டும் என்று தனக்குத்தானே எண்ணமிட்டு அன்றைய இரவு முழுவதும் தூங்காமல் படுக்கையில் புரண்டு புரண்டு புழுங்கி தவித்திருந்தாள். வடுவூர் கே. துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.